திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பிராணாயாம பயிற்சிகள். அதில் அதில் ஒரு தலைப்பாக பார்க்க போகிறோம். திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம். இதில் பஞ்சபூதங்களும் சுவாசங்களும் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். அதில் என்னன்னா, நம் விட்டு கொண்டிருக்கும் சுவாச ஓட்டத்தில் பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய சக்தி கலந்தே இருக்கிறது. இந்த பஞ்சபூதங்களின் சக்திகள் எப்படி சுவாசத்துடன் கலந்து வேலை செய்கிறது என்றும் அவற்றின் தன்மைகள், சக்திகள் ஆகியவற்றை பார்ப்போம். நம் மூச்சு விட ஆரம்பித்த உடனே பஞ்சபூதங்களாகிய பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்ற சக்திகள் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகின்றன. இந்த பஞ்சபூதங்களாகிய 5 தத்துவங்கள் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்ற வரிசையின் உதயமாகி செயல்படுகிறது. ஆகவே இதன் பலன்கள், இதன் நன்மைகள், தீமைகள் தெரிந்து செயல்படும் போது நமக்கு வரக்கூடிய பல நோய்கள் வராது தடுத்து கொள்ளலாம். நம் எண்ணும் செயல்களையும் தடையில்லாது செய்ய உதவி செய்கிறது. இந்த பஞ்சபூதங்கள் இருப்பிடம் நமது உடலில் மூலாதார சக்கரம் ஆகிறது. இந்த சக்கரம் முதுகுத்தண்டு அடிப்பகுதி கீழே ஆசன வாயிலுக்கு அருகே இருக்கிறது. இந்த சக்கரம் சுழுமுனை என்னும் சூசும நாடியுடன் தொடர்புடையதாகும். இந்த சூசும நாடி என்கிற நாடியானது மூலாதாரத்தில் இருந்து ஆரம்பித்து முதுகுத்தண்டு வழியாக மேலே ஏறி சுழுமுனை என்னும் புருவ மத்திய ஸ்தானத்தை அடைகிறது. நாம் தினசரி சுமாராக 21,500 சுவாசங்கள் சுவாசித்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு தெரிந்ததே, புரியுதுங்களா? இந்த சுவாசத்தை ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு விதிப்படி பங்கிட்டு கொள்கிறது. அதன்படி மூலாதார சக்கரத்துக்கு 600 சுவாசங்களும், சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு 6000 சுவாசங்களும் பெறுகிறது. இந்த 2 சக்கரங்கள் பூமி தத்துவத்தை கொண்டுள்ள சக்கரமாகும். பூமி தத்துவம் உடைய இந்த சக்கரத்தின் நிறம் மஞ்சள் ஆகும். இதனுடைய உருவம் சதுரமாகும். இது வாசனை குணம் உடையது. இதற்கு ஞானேந்திரியம் மூக்கு. தத்துவத்தின் ஆதிக்கம் சரீரத்தில் குறைபடும் போது காமாலை முதலிய வியாதிகள் ஏற்படுகின்றன. உடல் பலவீனம் அடைகிறது. மனதில் ஒரு பயம் தோன்றுகிறது. ஆகவே மூலாதார சக்கரத்தை தியானம் செய்து வந்தால் இத்தகைய வியாதிகள் குணப்படுத்தலாம். மூலாதார தியான முறை: சௌகரியமான சுகாசனத்தில் முதுகுத்தண்டு வளையாமல் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். மனக்கண்ணால் மூலாதாரத்தில் இருக்கும் மஞ்சள் வண்ணத்தை பார்த்து அது சதுர வடிவாக அங்கு இருப்பதை மனத்திரையில் பார்க்கவும். அதில் பீட்ச மந்திரமாகிய மந்திரம் லம் என்ற, நிலம்னு சொல்கிறாங்களா, அதான் லம் என்ற மந்திரத்தை மனதால் உச்சரித்து கொண்டே மஞ்சள் நிறத்தை தியானம் செய்து வந்தால் சரீரத்தின் நாளடைவில் பொன் போல் பளபளப்பாக மின்னும். மூக்கில் நறுமண வாசனை வருவதை உணரலாம். தினசரி இந்த தியானம் அரை மணி நேரம் தவறாது செய்து வந்தால் மேலே சொல்லப்பட்டுள்ள நோய் நீங்கி குணமாகும். உடல் நல்ல சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். இது எந்தவித நோய் எதுவும் வராது. சரிங்களா? இத்துடன் இந்த மூலாதார தியான முறை முடிவடைகிறது. மீண்டும் அடுத்ததில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.